வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான சுவையான ஒரு சத்து மிகுந்த கேழ்வரகு புட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி ஒரு 2 டம்ளர் கேழ்வரகு மாவுங்க. நான் கேழ்வரகு வாங்கி அலசி காய வச்சு மாவு அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி திடீர்னு பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே மம்மி ஸ்நாக்ஸ் எதாவது செய்யுங்கன்னு சொன்னாங்க. உடனே இந்த மாவள்ளி போட்டு செஞ்சுட்டேங்க. ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்டு தாங்க. வெல்லம், தேங்காய், ஏலக்காய், கேழ்வரகு மாவு, அவ்வளோதாங்க. அது கூட விருப்பப்பட்டால் நம்ம எள்ளு போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வெறும் தேங்காய் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், அதை அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு தண்ணி தெளித்து பிசைஞ்சு நம்ம இட்லி குண்டானில் வச்சு அதில் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதை பார்த்தீங்களா, பதம் பார்த்தீங்களா, மாவு எடுத்து இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது, அப்போ வெந்துச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை அப்படியே எடுத்து நம்ம தட்டில் கொட்டி, சூடாக இருக்குல்ல, கை வைக்க முடியாது, அதனால் வெல்லம், தேங்காய் பூ எல்லாம் போட்டு கரண்டியால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூடு ஆறுன ஒருபாடு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது கூட ஒரு டீ குடித்தோம்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பருங்க. நம்ம இந்த மாதிரி நியூட்ரிஷன் மிகுந்த ஸ்நாக்ஸுங்க. கேழ்வரகு மாவில் நிறைய டைப் செய்யலாம். கேழ்வரகு அடை செய்யலாம், இந்த புட்டு, கேழ்வரகு கூழ், பச்சைக்கூழ், களி எல்லாமே உங்களுக்கு சத்து ரொம்ப நல்லது இதுங்க. சரிங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது சூடாக இருக்குது, அதனால தான் கரண்டியில் அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? தேங்காய் இன்னும் கூட நிறைய போட்டு சாப்பிடுங்க. தேங்காய் அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்களா? பார்க்கவே அழகாக இருக்குங்களா? நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இதே மாதிரி. பாருங்கள், செமையாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓகே, பாய். லைக் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க.